சு கோழி வேற சு. என்ன மாப்பிள இப்படி கோழி முடிக்கிட்டு இருந்து எப்படி கல்யாணம் பண்றது? ஐடில வேலை செஞ்சு நீங்க மட்டும் நான் 5 கல்யாணமா நீட்டீங்க. என்ன சொல்லுவேன் எப்படி கல்யாணம் பண்றது? அட மாப்பிள கேட்டா எப்படி கல்யாணம் பண்றதுன்னு விவசாயத்துல இருந்தா பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, அதனால கேட்டேன். ஏங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தா விவசாயம் பண்ற பொண்ணு தர மாட்டேன் ஐடி மாப்பிள்ள வேணும்னு கேக்குறீங்க. ஐடில இருந்தா பிசினஸ் பண்ற மாப்பிள்ள வேணும்னு கேக்குறீங்க. பிசினஸ் பண்றவனா இருந்தா காடு தோட்டம் இருக்குதா மச்சூடு கட்டி இருக்கிறியான்னு கேக்குறீங்க. அப்புறம் கெட்ட வளமா தான் இருக்குதான்னு கேக்குறீங்க. இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து வாழான்னு மாப்பிள சும்மா அதெல்லாம் பார்க்காம எப்படி கொடுக்கறது? ஏங்க இப்ப கட்டி கொடுத்தா நாங்க வாழ வைக்க மாட்டோம்னு நான் சொல்றேன். நீங்க இத்தனை லிஸ்ட் போறதுங்க எல்லாம் கேட்டு பண்ணிட்டு வரக்கு வயசு 30 ஆகி போச்சு. அப்புறம் வயசு 30க்கு மேல ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அடே கோபப்படாதீங்க மாப்பிள, என்ன பண்றது இந்த காலத்து பொண்ணுங்க அதானே கேக்குறாங்க. இல்லைங்க மாம்சே, இப்ப நீங்க எல்லாம் வந்து தோட்டத்துக்கு போய் கறி வறுக்காம 26 வயசுலயே மச்சூடு கட்டி எல்லாம் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? எங்க அத்தையை கேட்டா எல்லா விவரம் தெரியும். 30 வயசாச்சு, இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. பிபி ஏறி போயிரு, அப்புறம் சுகர் மாத்திரை திங்கோன்னு. 30 வயசாச்சு, இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. பிபி ஏறி போயிரு, அப்புறம் சுகர் மாத்திரை. என்ன மாப்பிள்ளைங்களா? மாப்பிள்ளை மச்சான் பொதுக்கூடம் போட்டுக்கிறீங்களா? சோறு கீது ஓடுறீங்களா? என்ன ஏன் எனக்கு மாவனுக்கு இன்னத்துக்கே பசிக்குதா? இப்ப யாரு கேட்டாங்க? கல்யாண சோறு கீது ஓடுறீங்களா என்ன தான் கேட்டது. ஆடா இவன் வேற இப்ப என்ன ஏட்டு போட்டான்னு பணங்காய் தூக்குறானா? இருக்கிற டென்ஷன்ல வானுலகம் போக ஆசைப்பட்டதாலே